வணக்கம். ரஜினிகாந்துடைய பிரபலமான ஒரு வசனம் இருக்கு. என்ன அப்படின்னா, கெட்ட பயசா இருந்த காளி அதுவா அப்படின்னா இல்ல. அதை விட இன்னும் பிரபலமான ஒரு வசனம் இருக்கு. என்ன அப்படின்னா, நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன் அப்படின்னு எனக்கே தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துக்கு சரியா வருவேன் அப்படிங்கிற ஒரு வசனம். இந்த வசனம் வந்த பிறகு ரஜினி மறந்து போயிட்டாரா என்னன்னு தெரியல. அதுக்கு பிறகு இந்த எப்போ வருவேன், எப்படி வருவேன் அப்படிங்கிறத அவர் சொல்லவும் இல்ல. அவர் சொன்னது மாதிரி அரசியலுக்குள்ள வரவும் இல்ல. இனிமேல் அவர் அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பும் இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த நேரத்துல இந்த வசனம் குறித்து நான் ஏன் பேசுறேன் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. ரஜினிகாந்த் நிருபர்களுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, ஜெயிலர் 2 திரைப்படத்துக்கான அந்த படப்பிடிப்புக்காக போறாரு. போகும்போது நிருபர்கள் கேள்வி கேட்கிறாங்க. அதுல 2 விஷயத்துக்கு பதில் கொடுத்திருக்காரு. ஒன்னு ரஜினிகாந்த், கமல்ஹாசன் 2 பேரும் இணைஞ்சு பண்ணக்கூடிய படம் குறித்து ஒன்னு பேசியிருக்காரு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, மைக்க கேட்டா சும்மா இருக்க மாட்டாங்கல்ல நிருபர்கள். நிருபர்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நடிகர்கள் அரசியலுக்கு வர்றாங்களே, அப்ப அந்த ரசிகருடைய இதெல்லாம் ஓட்டா மாறுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ரொம்ப தெளிவா இந்த கழுவுற மீன் நழுவுற மீன் அப்படின்னு சொல்றதை விட, இந்த பாம்புக்கு படத்தை காட்டி மீனுக்கு செதில காட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது என்ன பாம்புக்கு படத்தை காட்டி மீனுக்கு செதில காட்டி அப்படின்னா, விலாங்கு மீன் ஒரு மீன் இருக்கும். அது படமும் எடுக்கும் பாம்பு மாதிரி. அதே நேரத்தில் அது செதிலும் இருக்கும். பாம்பை பார்த்த உடனே டப்புன்னு படத்தை காட்டி ஓன் ஜாதி தான் அப்படின்ட்டு போயிடுறது. அதே மாதிரி மீனை பார்த்த உடனே செதில காட்டி நானும் மீன் தான் அப்படின்ட்டு போயிடுறது. அந்த வகையில் அது ஜாலியாக ஓட்டும் அப்படிம்பாங்க. ரஜினிகாந்த் ஏறத்தாழ அது மாதிரி தான். என்ன அப்படின்னா, நோ கமெண்ட்ஸ் அப்படின்ட்டு போயிட்டாரு. எதுக்கு இவர்கிட்ட இப்படி ஒரு வார்த்தை கேட்டாங்க அப்படின்னா, இப்போதைக்கு அரசியல்ல நான் வந்து எப்படியாவது முதலமைச்சர் ஆகியே தெரியும் 2026 அப்படின்னு மல்லாக்கப்படுறதுக்கு தண்ணி குடிக்கிற ஒரே ஆளு விஜய் தான். ஏன்னா இதுவரைக்கும் யாருக்குமே எதுவுமே செய்யாம வந்திருக்கக்கூடிய, ரொம்ப தைரியமா தனக்கு இருக்கக்கூடிய அந்த ரசிகர்களை நம்பி வந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு நடிகர் அப்படின்னா விஜய் தான். அப்படிப்பட்ட விஜய் தான் இப்ப இருக்காரு. அதுக்கு இன்னொன்று கேட்டதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு 4 நாளுக்கு முன்னாடி இசைஞானி இளையராஜாவுக்கான விழாவை தமிழ்நாடு அரசாங்கம் பண்ணாங்க. அதுல கமல்ஹாசன், ரஜினிகாந்த் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. அப்ப பொதுவா என்ன பேச்சு வந்துச்சு அப்படின்னா, விஜய் திருச்சியில் நடத்தக்கூடிய அந்த ரோட் ஷோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாலை கண்காட்சியை மட்டுப்படுத்துறதுக்காகத்தான் ரஜினிகாந்தை, கமல்ஹாசனை கூப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு பரவலான ஒரு பேச்சு வந்துச்சு. இன்னொரு சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரஜினிகாந்த் திமுகவுக்கு மறைமுகமா ஆதரவு கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு வந்துச்சு. இதுக்கெல்லாம் பதில் சொல்ற விதமா தான், எப்பா நான் யாருக்கு ஆதரவு இல்லப்பா, நான் சினிமாவை தவிர வேற யாருக்கும் ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்றது மாதிரி தான் ஒருவேளை ரஜினிகாந்த் நோ கமெண்ட்ஸ் அப்படின்ட்டு போயிருப்பாரு போல இருக்கு. பொதுவா நீங்க விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் ஒரு சினிமா அவருடைய ரசிகர்கள் சினிமா ரசிகர்கள் கணக்குல தான் இருப்பாங்க. இப்போ அவருக்கு கூட்டம் கூட்டினதெல்லாம் வேற, அது நிறைய பேசி சலிச்சு புளிச்சு எல்லாம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகர்கள் அவர் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னா போட மாட்டாங்க. இப்போவும் நீங்க பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகர்களுக்கு அவருக்கும் அவர் விஜய் ரசிகர்களுக்கு எதிர் துருவங்கள்ல தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரசிகராகவே பல பேருடைய ரசிகர்கள் இவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. யாரு? விஜய்க்கு. அது இருக்கட்டும், அது குறித்து பேச வேண்டியது நோ கமெண்ட்ஸ் அப்படின்ட்டாரு. இன்னொரு விஷயம், பொதுவா என்ன ரொம்ப பெருசா பேசப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ரஜினி கமல் இணைஞ்சு நடிக்க போறாங்க, அதுலயும் லோகேஷ் கனகராஜ் அந்த படத்தை இயக்க போறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு பரவலா வந்துச்சு. பொதுவா ரஜினி கமல் 2 பேருடைய அந்த ரசிகர்களுக்கு ஒரு பெரிய விருந்தா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுலயும் குறிப்பா லோகேஷ் இயக்கி இந்த 2 பேர் நடிச்சா எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப பிரபலமான இயக்குனராக இருக்கக்கூடிய லோகேஷ் தான் இன்னைக்கு எல்லாத்துலயும் இருக்காரு அப்படிங்கிற வகையில ஒரு செய்தி வந்துச்சு. கமல்ஹாசன் ஏற்கனவே ஒரு முறை இந்த சைமா விருது வழங்கும் விழாவில் அதுதான் சொன்னார். என்ன அப்படின்னா, 2 பேரும் இணைஞ்சிட்டோம், ஜாக் பாட் தான் அப்படிங்கிற மாதிரி பேசினார். இப்போ ரஜினிகாந்த் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, அந்த கதை இன்னும் முடிவாகல, இயக்குனர் யார் அப்படின்னு முடிவாகல, சன் பிக்சர்ஸும் ராஜ்கமலும் சேர்ந்து பண்றாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டார். இதுல அவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இயக்குனர் இன்னும் முடிவாகல அப்படின்னு இருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏற்கனவே சொன்னாங்கல்ல, அவரு இன்னொரு படம் 2வது பண்ண போறாரு, கைதி 2 பண்ண போறாரு. அதனால அதே நேரத்தில் இப்ப ரஜினி கமல் சேர்ந்து நடிச்சா அந்த படத்தை தள்ளி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்பாரு. அதே மாதிரி ஹீரோவா நடிக்க போறாரு, அதையும் தள்ளி வச்சுட்டு இந்த வேலையை தான் முழுசா பார்ப்பாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சு. இப்ப ரஜினிகாந்த் சொன்னதுடைய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கு இன்னும் இயக்குனர் முடிவாகல அப்படின்னா என்ன அர்த்தம்? லோகேஷ் கனகராஜ் படத்துல 100க்கு 90% இல்லை அப்படின்னு அர்த்தம். அதுக்கு இன்னும் பல காரணங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, கூலி ரொம்ப பெருசா பேசப்படும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. கூலிக்கு எக்கச்சக்கமான விளம்பரங்கள் பண்ணாங்க. என்னன்னு சொல்ல போனா அவ்வளவு விஷயங்கள் பண்ணாங்க. அதுல எதிரா வந்து அப்படி இப்படின்னு நிறைய பேர் சண்டையெல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. உண்மை என்ன அப்படின்னா, அது முன்னாடி இருந்த லோகேஷ் கனகராஜ் படத்துக்கும் இந்த லோகேஷ் கனகராஜ் படத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மற்றதெல்லாம் கொஞ்சம் கதையுள்ள போதைப் பொருள் காட்சிக்கான படம்,
இது வந்து கதையே இல்லாத போதைப் பொருட்களை பற்றி சொல்லக்கூடிய படம். அதுதான் நாம் பார்க்குற வரைக்கும் லோகேஷ் கனகராஜுடைய படத்துக்கு வித்தியாசம். இதுக்குள்ள எதுவுமே இல்லாமல் ரஜினி ஒரு ஆள் இருந்தால் படத்தை வச்சு ஓட்டிடலாம் அப்படிங்கிற வகையில் லோகேஷ் கனகராஜ் பண்ணதுடைய விளைவு பார்த்தீங்கன்னா, அங்கங்கே இந்த கத்தரி வச்சு குதறி தள்ளினது மாதிரி ஒரு காட்சிக்கு இன்னொரு காட்சிக்கு எந்தவித இதுவும் இல்லாமல் அந்த படம் இருக்கும். ரஜினியுடைய அந்த விஷயத்தினால தான் அந்த படம் ஓரளவு ஓடிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பல டிஸ்ட்ரிபியூட்டர்கள், பல தியேட்டர் ஓனர்கள் இந்த படம் வந்து கை கடிக்குது அப்படின்னு சொல்றதா ஒரு பக்கம் தகவல். கதையே இல்லைன்னா எப்படி இருக்கும்? இன்னொன்று, ஒரு நடிகர்கிட்ட எடுத்த எல்லாத்தையும் போட்டு காட்டுவாங்களா? கதை சொல்றது ஒரு மாதிரி பண்ணுவாங்க, அப்புறம் அதுக்கு பிறகு எடுக்கிறது ஒரு மாதிரி இருக்கும், எடிட்டிங்க்கு பிறகு படம் வர்றது ஒரு மாதிரி இருக்கும். சொன்ன கதைக்கும் வர்ற படத்துக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் பல பேர் பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை லோகேஷ் கனகராஜ் ரஜினிகிட்ட சொன்ன கதை வேற, எடுத்து எடிட் பண்ணி வெளியில வந்த கதை வேறையா அப்படின்னு தெரியல. இப்போ ரஜினியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஓடுற குதிரை மேல சவாரி செய்ய விரும்பக்கூடிய, ரஜினி மட்டும் இல்லை எல்லாருமே அப்படித்தான். நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன். இப்போ கே.எஸ். ரவிக்குமார் வந்து இயக்கத்தில் ரஜினிகாந்த் படம் பண்ணுவாருன்னா பண்ண மாட்டார். இப்போ கூப்பிட்டு இளையராஜா இசையமைப்பாரு ஒரு படம் பண்றேன் அப்படின்னா பண்ண மாட்டார். ஏன்னா இன்னைக்கு அவருக்கு அனிருத் தேவைப்படும், அதே மாதிரி லோகேஷ் இல்லை அப்படின்னா இன்னொரு புதுசா ஒரு இயக்குனர் தேவைப்படும், அவங்கள வச்சு தான் படம் பண்ணலாம் அப்படிங்கிற வகையில் இருப்பார். அந்த வகையில் பார்த்தா ஏறத்தாழ 90% இந்த படத்தில் லோகேஷ் கனகராஜ் இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் உறுதி செய்யப்பட்டது. இன்னொரு பக்கம் இப்போ வரைக்கும் ரஜினிகாந்த் 2 பேரும் சேர்ந்து நடிப்போம் அப்படின்னு சொல்லலை. நீங்கள் அந்த பேட்டியை கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ராஜ்கமலும் சன் பிக்சர்ஸ் சேர்ந்து பண்றாங்கன்னு சொன்னாரே தவிர நானும் ரஜினியும் சேர்ந்து நடிக்க போறோம் அப்படிங்கிற இந்த விஷயத்தை இப்போ வரைக்கும் அவர் முடிவு பண்ணல. கதையே இன்னும் முடிவாகல அப்படிங்கிற வகையில தான் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 பேரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய படமே வரப்போகுதா அப்படின்னு தெரியல, ஒரு சந்தேகம் இருக்கு. சன் பிக்சர்ஸ் ராஜ்கமல் தயாரிக்கிறதுனாலே 2 பேரும் சேர்ந்து பண்ணுவாங்களா அப்படிங்கிற இந்த கேள்வியையும் கமல்ஹாசன் வச்சிருக்காரு. கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே ரஜினிகாந்த் கழுவுற மீன்ல நழுவுற மீன் தான். நன்றி, வணக்கம்.